ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம திருப்பதி போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து 300 ருபீஸ் கவுண்டரில் வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி இன்றைக்கி பிளான் பண்ணி போயிருந்தது. ஆக்சுவலி நம்ம கரூர்லேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஆக்சுவலி திருப்பதி ரீச் ஆயாச்சு. ஏர்லி மார்னிங் ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ஒரு ஏசி பஸ் வந்து நம்ம ஏறியாச்சு. இங்கேருந்து ஏறினா பார்த்தா உங்களுக்கு டிக்கெட் வந்து அவங்க பஸ்ஸில் வாங்க மாட்டாங்க. நம்ம பஸ்ஸில் இங்கே ஏறுறதும் டிக்கெட் வாங்குறதுக்கு தனியாக ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம பஸ் மூவ் ஆகி அங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து சடன் பிளான் தான். பாப்பாவுக்கு வந்து மொட்டையை அடிச்சுட்டு எடைக்கெடை காசு போடணுன்னு வேண்டியிருந்தோம். அதுக்கான பிளான், அதுக்காக கிளம்பி போயிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிற கவுண்டருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து அப் அண்ட் டவுன் சார்ஜ். நீங்கள் மார்னிங் நம்ம டிக்கெட் எடுக்கிறோன்னா இந்த 24 ஹவர்ஸ் நீங்கள் அந்த ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டன் வந்துக்கலாம் இதே டிக்கெட் யூஸ் பண்ணி. ஸோ மலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் சேர்த்து 110 சார்ஜஸ் வந்து அவங்க ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க. நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தோம். அதனால் 3 பேருக்கான அமௌண்ட் போட்டு நான் சார்ஜ் வாங்கியிருந்தோம். ஸோ ரிட்டன் பஸ் கிளம்பிடுச்சு. நாங்களுமே ஏர்லி மார்னிங் வந்து திருப்பதி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி டேயில் வந்திருக்கோம், ஈவினிங் டைம் வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங் வந்து திருப்பதியை பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம். மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா பகல்லலாம் போகும்போது நமக்கு அங்கேருந்தே வந்து கோயில் தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இப்போ ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டு, மலை ஃபுல்லாகவே. ஸோ பார்க்குறதுக்கு விஷுவல்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இதை விட்டு நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்ச் வந்ததுமே வந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃபுல்லாக வந்து இறக்கி செக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த செக்கிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு வரும். நம்ம யாராக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே கம்ப்ளீட்டாக டிரைவர்ஸ்லேருந்து எல்லாருமே இறங்கிடுவாங்க. இறங்கி நம்ம லக்கேஜஸ்லேருந்து நம்ம பர்சனாக தனியாக எல்லாமே செப்ரேட்டாக செக் பண்ணி தான் நம்மளை வந்து மலைக்குள்ளே அலோவே பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த செக்கிங் பாயிண்டில் தான் இருக்கும். நம்ம செக் பண்ணி முடிச்சுட்டா நம்ம வந்து கொஞ்சம் லாங்கில் போய் தள்ளி நின்றுக்கணும். ஏன்னா பஸ் வந்து ஃபஸ்ட்டே அவங்க வந்து வெளில போய் நின்றுவாங்க. நம்ம பஸ் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நம்ம போய் கரெக்டாக அதில் பஸ்ஸில் ஏறிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ செக்கிங் எல்லாம் முடிச்சு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் வந்து நமக்கு எங்கேயுமே ஸ்டாப்பிங்ஸ் கிடையாது. டைரெக்டாக வந்து டெம்பிள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பிள் மேலே வந்தாச்சு. நாங்களுமே ஒரு 3 to 4 டைம்ஸ் மேலே திருப்பதி வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலுமே ஒரு கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும். பஸ்ஸை எங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. பகலில் பார்த்திங்கன்னா நிறுத்தினாலே கொஞ்சம் யோசிச்ச மாதிரி தான் இருக்கும். அது ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இவங்க வேறு எங்கேயும் நிறுத்தினாங்க. நாங்கள் மார்னிங்கே போயிட்டனால நமக்கு வந்து டிக்கெட் தரிசனம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து 1 to 2 அந்த மாதிரி டைமில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம எங்கே இருக்கிறது, சரி ரூம் புக் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரூம் புக்கிங்காக விசாரித்தோம். நாங்கள் முன்னாடி அது ப்ரீ பிளான்டாக இல்லை. ஸோ அங்கே போய் தான் விசாரித்தப்போ என்ன சொன்னாங்க, ரூம் புக்கிங் வந்து ஈஸியாக கிடைக்காது. ஆனால் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி வந்தோம் அப்படின்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம போய் டிக்கெட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரூம்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்காக ரூம் டிக்கெட் வாங்கிறதுக்காக தான் வந்தோம். அதனால் எனக்கு எந்த வேலை வந்தோன்னே தெரில. நம்ம அந்த மார்க்கெட் பிளேஸ் இருக்கும்ல, கடை வீதியெல்லாம், அந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா சைடில் திரும்பினா அந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒன்று போகுது. அதில் தான் வந்து டிக்கெட் வாங்கிறதுக்கு க்யூவில் நிற்கணும். இந்த கவுண்டர் இருக்குல்ல, இந்த கவுண்டர்லேருந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரூம் புக்கிங் மார்னிங்கே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடை வீதியை கிராஸ் பண்ணி தான் வருவோம் டெம்பிளுக்கு போகிற வழியில். ஸோ நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் நின்னோம் அப்படின்னா நமக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் மாதிரி அமௌண்ட்டும் இதில் இருக்குது. மொத்தம் வந்து 550 சம்திங் ஏதோ பே பண்ணிவிட்டு ரூம் சார்ஜஸ் போக மீதி வந்து நம்ம ரிட்டன் ஆகும்போது நமக்கு வந்து டெபாசிட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே அக்கௌண்ட் பே தான், எதுவுமே கேஷ் கிடையாது. நமக்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணுறதுமே அக்கௌண்ட்டில் தான் ரீஃபண்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ அந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம இங்கே ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காலனி மாதிரி இந்த மாதிரி தான் இருக்குது. ரூமுமே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்து தான். ரூம் வந்து ஆக்சுவலி 300 நினைக்கிறேன் பர் டேக்கு. அது வந்து ரூம் இந்த மாதிரி தான். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 ரூம், மேலே 2 ரூம் மாதிரி. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் தான் எடுத்திருந்தோம். அது வந்து ரூம் வந்து ரொம்ப ஏதாவது மோசமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் பட் அதெல்லாம் இல்லை. நம்ம ஒருத்தர் ரூம் நம்ம கீ வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணி தான் நமக்கு ரூம் கொடுக்குறாங்க. பாத்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள ரூம் எப்படி இருந்ததுன்ட்டு. இதெல்லாம் ஷோ பண்ண வேண்டாம் தான். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் போகிற எல்லாருக்குமே வந்துட்டு தெரியாத ஒரு டவுட் இருக்கும்ல, அங்கே ரூம் கிடைக்குங்கிறது எங்களுக்கே இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் கொடுக்குறேன். பாத்ரூம்லேருந்து ரூம் வந்து எல்லாமே வந்து நீட்டாக தான் இருந்தது. நீங்கள் தாராளமாக மார்னிங் போகிறீங்க அப்படின்னா நம்ம தேவஸ்தானத்துலேருந்து அங்கேயே ரூம் எடுத்துக்கலாம். நமக்கு சேஃப்டியும் கூட. போகும்போது நம்மளே கீ பூட்டி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நைட் ரிட்டன் ஆகும்போது அந்த காலனிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது. அந்த கவுண்டரில் தான் நீங்கள்
டிக்கெட் எடுத்துகிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு அங்கே போய் கொடுத்து தான் கீயும் வாங்கணும். ரிட்டன் போகும்போது அங்கே கொடுத்து தான் நீங்கள் ரீஃபண்டுக்கு எல்லாமே சொல்லிட்டு போகணும். இப்போ நம்ம வந்து தரிசனம் டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம ரிட்டன் பஸ் ஏறி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அங்கே அன்னதானம் போடுறாங்க தேவஸ்தானத்துலேருந்தே 24 ஹவர்ஸும் போகும். அது சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக லஞ்சுக்கு வந்து அங்கே போனோம். அங்கே போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி அது க்ரௌட்லாம் இல்லை, ஃப்ளோவாக வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப க்யூவில் நின்று தேக்கி நின்னோம் அந்த மாதிரி எதையுமே ஃபேஸ் பண்ணல. க்யூ மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இதுதான் அந்த அன்னதானம் மடம். நம்ம இங்கே போனோன்னா நமக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா சூடாக நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் க்யூவில் அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு வந்து வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கவுண்டருக்குள்ளே போகுது, டைனிங் ஹால்னு சொல்லிட்டு. இதில் போனீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது ஆக்சுவலி. அதில் நம்ம வந்துட்டு நம்ம போனால் சீட்டிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப அங்கே போய் நம்ம நின்று வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. போனால் அங்கங்கே காலியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலியாக வரிசையாக உட்கார முடியாது, இல்லை டக்கு 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 டக்குன்னு உட்காந்துருவாங்க. நம்ம கிடைக்கிற இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சாப்பாடு அன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் தொகையிலோடு வச்சுருந்தாங்க. சாப்பாடு ஃபுட் நம்ம குறை சொல்ல முடியாது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். ஸோ அதனால் மொட்டை அடிக்கிற பிளேஸ் தேடிட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம்ங்கிறனால எங்களுக்குமே தெரியல. ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு இடம் சொன்னாங்க. லாங்குவேஜ் இஷ்யூ வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அது பிளேஸ் தேடிட்டே இருந்தோம். பார்த்தா அந்த மொட்டை அடிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மடத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் அண்டர் கிரவுண்டில் இருந்துச்சு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு டோக்கன் வாங்கி எல்லாம் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு நம்ம வந்து டெம்பிளுக்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கனாலே ஃப்ரீயாக மொட்டை அடிச்சிடுறாங்க. பிளேடு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நம்ம இங்கே டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மதியம் நேரம் வர்றது தான் ஃபஸ்ட் டைமு. எப்போவுமே ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் வருவோம். ஸோ மதியம் ரொம்ப வெயில் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது இந்த கடவுள் பார்க்கறதுக்காக தான். நம்ம போன தடவை திருப்பதி வந்திருந்தோம், அந்த வீடியோ கூட ஆல்ரெடி இருக்குது. அது வந்து நம்ம சுபதம் என்ட்ரியில் வந்து போயிருந்தோம். அப்போ பாப்பாவுக்கு வந்து 11 மந்த்ஸு, அதனால் அதில் போயிருந்தோம். இப்போ வந்து நம்ம 300 ருபீஸ் டிக்கெட் க்யூக்காக போகிறோம். ஸோ அந்த மாதிரி டெம்பிள்லேருந்து இப்படி இறங்கி நம்ம ஆல்ரெடி சுபதம் என்ட்ரி போயிருந்தோம்ல, அந்த வேலையே நம்ம மேலே ஏறணும்னா 300 ருபீஸ் கவுண்டர் போகிறதுக்கான வே வரும். அன்றைக்கி கோயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடெல்லாம் இல்லை. எல்லாமே வந்து பார்த்தா நம்ம திருப்பதின்னு நினச்சோன்னா அந்த விசேஷமான நாட்களில் போனால் தான் ரொம்ப க்யூவோ க்ரௌடோ இருக்குது. நம்ம வீக் டேஸில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இல்லாத டேஸ் பார்த்து நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம நீட்டாக ஃப்ரீயாக போய்க்கலாம். எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இருக்கிறதில்ல. இந்த நம்ம வந்து இப்போ 300 ருபீஸ் க்யூவில் தான் நிற்கிறாங்க சைடில் இருந்தவங்க எல்லாருமே. நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் சுபதம் என்ட்ரியில் மேலே ஏறணும்னா இந்த மாதிரி 300 ருபீஸ் போகிறதுக்கான வே வந்து நமக்கு இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். இது நம்ம க்யூ இப்போ வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் மட்டும் செக் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது. அங்கே வந்து மொபைல்லாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அங்கே கலெக்ட் பண்ணி வெளியில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் டெம்பிள்லாம் போய் விசிட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த இடத்துல நீங்கள் வந்து மொபைல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி தரிசனம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் கொஞ்சம் மெதுவாகவே இன்றைக்கி நின்று சாமி பார்த்தோம். அந்தளவுக்குள்ள டைம் இருந்தது. பாப்பாவுக்கு நம்ம வந்து எடை போடுறதுமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப க்யூன்னுலாம் சொல்ல முடியாது, ஃப்ரீ தரிசனம் தான், நல்லாவே இருந்தது. 300 ருபீஸ் க்யூக்கு ஓகே தான். ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு உள்ளே போகணுங்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம இங்கே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சாமி டெம்பிளுக்கு நேராக ஆப்போசிட்டில் மேலே ஏறி வந்தோன்னா இங்கே வந்துட்டு நம்ம செல்ஃபோன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி ஆக்சுவலி டெம்பிள் வந்தது வந்து ரொம்பவே மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நல்லா நாங்கள் சாமி பார்த்தோம். பார்த்துட்டு வந்துட்டு ரிட்டன் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம மார்னிங்கே டிக்கெட் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பஸ் ஏறுறதுக்காக வந்தோம். இங்கே பஸ் ஏறி நிற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டில் இந்த பெருமாள் தெரியுதுல்ல, இந்த இடத்துக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா மேலே க்ளவுட்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தது. நம்மளே ஏதோ வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம்ல, மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல, சொர்க்கம் இப்படி தான் இருக்கும், சாமி வந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. நான் வீடியோ உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டிஸ்பிளே ஆகிறது நாங்கள் ரியலாக பார்த்தோம். அப்படியே க்ளவுட்ஸ் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த லைட்டிங்ஸ்க்கும் பெருமாளுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ அங்கேருந்து நாங்கள் வந்து ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட் வெயிட்டிங் ரூம்னு சொல்லி நமக்கு ஏசி ரூம் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோஃபாலாம் போட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏசி வெயிட்டிங் ஹால் இது. இதுக்கு பே பண்ணணும் ஆக்சுவலி. அது 1 ஹவருக்கு எவ்வளவோ அந்த மாதிரி பே இருக்குது. நாங்கள் அதில் வெயிட் பண்ணி ரிட்டன் ட்ரெயின் ஏறி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இந்த வெயிட்டிங் ஹால் பார்த்திங்கன்னா எனக்கு சார்ஜஸ் சரியாக தெரியலை. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, நீட்டாக இருந்தது. நம்ம இங்கே வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் டைமுக்கு நம்ம வந்து தலை சீவி கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு நீட்டாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதையுமே யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன்.
அவ்வளோதான் திருப்பதி வீடியோ வந்து நமக்கு இதோட முடிஞ்சிச்சு. நம்ம வந்துட்டு இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போயிருக்கு. ஸோ டெம்பிள் தரிசனமும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.